வேற சதுர நீங்க ஆமா இந்த கோலத்துல இவனை பார்க்கும்போது என் மனசுக்கு லைன்ல வரும். டேய் என்னடா இது? வேப்பல. டேய் அதை கேட்கல, அது என்னன்னு கேட்டேன். அது வேப்பல காம்பு. அந்தாண்ட பூ உரி போட்டுக்கிறாங்க. அது யாரு எடுக்க நூல்? சிஷ்யா சிஷ்யா ஒரு ராஜா பண்ணி உள்ள போய் போட்டுன்னு வா. நான் கூப்பிடும் போது வா போ. ஏய் ஏய் அரமணி எப்பறா காய்ச்சலிக்கு? குப்பியும் குளமா காய்ச்சலிக்கு? ஏய் குப்பியும் குளமா காய்ச்சலிக்கு? ஆமா இருக்கலாமா? கூடாது. இருக்க விடலாமா? ஏய் சக்தி துளத்தை கருத்தில் விடுத்து உலக மக்களுக்கு காட்சி கொடுக்கும் நீ இந்த சந்திரசேகர் வார்த்தையை கேட்டு கரத்திலே துறவத்தை பிடிச்சி என் இல்லத்தை சுத்தம் செய்ய முடியாது. முடியாது. ஏண்டா நான் என்னடா சொன்னேன்? நான் என்ன சொன்னேன்? கரத்தில துறமத்தை பிடிச்சி அரவணை சுத்தம் செய்தினா பாரு பாட்டு சாமியை சொல்லிட்டு பாரு சாமி, பயமாக்குது. என் பாடல் எப்படி இருக்கு? இனிமையான குரல். என் குரவத்தை கேட்டவுடனே சிறுதலில் தேன் வந்து பாருகிறதா? இரும்பு காட்சி காதல ஊத்துற மாதிரி இருக்குது சாமி. டெய்லி கேட்டுக்க இந்த குரலை. எங்க கேட்டுருமா? ஏன் குரலை கேட்டிருக்கிறான்? கேட்கலையா? எனக்கு தெரியாம யாரா பதிவு செய்து விட்டாரு. ஆமா, ரெக்கார்டிங் பண்ணிட்டாங்க. இப்ப கேளு. பயணிகள் கவனத்திற்கு சென்னை டு திருச்சி செல்லும் சேரன் எக்ஸ்பிரஸ் 3வது பிளாட்பாரத்தில் நின்று கொண்டிருக்கிறது. பயணிகள் அதில் ஏறி பயணம் செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஜோலி வள்ளி வெட்டி மலைக்கிற பதில்
அடடா. என்ன ஒரு பணிவு, என்ன ஒரு பணிவு. எஜமா நின்னுகிறாரு, அவர் பாதம் வலிக்க சொல்லிட்டு சிம்மாசனத்தை எடுத்து போடுறான். கணக்கு எவ்வளவு ஒரு ஆழம் இருந்தா போட்ட சிம்மாசனத்தை எடுத்து என் மன உனக்கு அவ்வளவு பாசமாடா, நான் போட்டு பாசமா ஆர்மியில் தான் இந்த கொலை. செல்லிடா, பள்ளி இல்ல செல்லியா. ஐயா, யார் ஐயா தாங்க? பெரிய சூரவாசகாரு. ஐயா, பெரிய சூரவாசகாரனா கழுத்துலையா? விஷயத்திலையா? அனுபவத்துல வாரம்பா. சார் ஐயா, சார் பெரிய சார் சொல்லக்கூடாது. ஐயா ஐயா சூரவாசகார். ஐயா, பெரிய சூரவாசகர் ஒரு பாட்டு ஒன்று பாருங்களேன். பாட்டா ஆண்டவரோட ஆட்டி வந்து கெட்ட ஆட்டமா வாசிப்பா. என்ன வாசிக்கல ஐயா, பாட்டு வேணா, ஒரு வசனம் ஒண்ணு பேசுங்க. வசனம் அந்த பிரசந்த கட்டோ கடிகாரம். டேய், என்னடா தெர்றா? ஊக்கு தேர சாமி குத்து குத்தலான்னு ஊவான கடபரத்தன் சொல்லிட்டு பாட்டு பாடுறானா, வசனம் பேசுறானா, பாட்டு பாடுறான். யார் பார்த்தா தெரியலையே. நம்பேடு போஸ்கா பார்த்தா தெரியலையே. தட்டப்பா. ஐயா, கொஞ்சம் வாங்க. ஏன்னா விழுப்புரம் மாவட்டத்துல கலைத்துறை விருது தான் இருக்கும். விருது ஆமா, பல பல விருதுகள் நான் வாங்கியிருக்கிறேன். பல பல வாங்கிக்கிறேன். பல தான் வாங்க போறவா. யார் அமர்ப்படுத்தினா அழகாக சுத்த. டேய், என்னங்க என்னடா அது? எது அது என்னது? காலி வாட்டர் கேன். அது என்னடா? இது ஷாக்காபார் கவர். அந்தாண்ட குர்குரே கவர். அதுக்கான சிஷ்யா பாப்பா, நீங்க பாட்டு உள்ள போய் பாடு போ. டேய், ஏய் 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 வா. ஏன்டா? முடி வா. டேய், முன்னாடி வர்றது பின்னாடி போடுறது, பின்னாடி வர்றது முன்னாடி போடுறது. அந்த சிங்கம் போன பின்னால இருக்குதா? புளிய போய் சிங்கன்றடா. புலிக்கும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குதுன்னா. டேய், என்னடா அது? என்ன அது? என்னது என்னடா அது? ஆயிரவேலி நிலங்க. நான் சொல்லிட்டேன் சாமி நீ பேசாமி. டேய், ஓய். எனக்கு உரிதானது 1000 நிலம். ஆமா. எப்பரே காய்ச்சல்? கரும்பா காய்ச்சலிக்குது ஐயா. ஒரே கரமா காய்ச்சல். ஆமா. இருக்கலாமா? கூடாது. இருக்க விடலாமா? ஆ. பேசலே. இருக்க விடலாமா? ஆமா. பேசலே. இந்த 1000 நிலத்தையும் ஒரே நாள் நிறுத்தி, ஆமா. ஒரே நாள் உழுதி, உழுது ஒரே நாள் விதவிட்டி, ஒரே நாள் நாத்தெடுத்து, ஒரே நாள் நரவட்டி, ஒரே நாள் களைப்பருத்தி, ஒரே நாள் விளைய செய்தி, அனைத்து மறுபடியும் செய்து நான் வந்தேன். கஜானா கொஞ்சம் சேரணும். என்ன சொல்றேன்? என்ன முடியாது? முடியாது. முடியாது. ஐயா, நான் சொல்ல கேக்குதா?
கொடுத்த மூங்கில்கள் தோற்றம் புகழ் பாடுங்களே. உரிமையுள்ள பங்கை கொடுத்தான் லாங்குடன் கொடுத்த மூங்கில்களே ஒரு தோற்றமங்கு பாடுங்களே. என்ன இன்னும் கஷ்டிக்கு சொன்னது வீரியார மாதிரி கடிக்கிறான் போய் சொல்லு. டேய் என்ன பண்ணது? கட்டிங் சேவிங் நீ வா. வருகிறேன். கட்டிங்க சேவிங் ஏன் முடி வெட்டினேன் அதை நான் பொறுத்துக்கொண்டாடி. ஆனா சேவிங் பண்ண பாடுறாடி. என் முகத்தை எங்க வச்சு பண்றது? ஜப்பான் சேவிங்க எவ்வளவு ஆச்சு? தொழில் செஞ்சா காசு கொடுக்கறதுக்கு எவ்வளவு ஆச்சு? 250 ரூபாய். 200 100 200 கூத்து வாடா ஒரு பொண்ணா எப்போ வருஷம் பேம்பஸ் ஆகுதுக்கு சிங்கமா போறேன். எரிமலை எப்படி டேய் நானும் முடியல எங்க பாருப்பா. ஏன் என்ன விஷயம்? நம்மளால வாங்க முடியாதப்பா. எந்த சாட்டில் அடி வாங்க மாட்டீங்களோ? ஆ. ஏன் நாங்களா கஷ்டப்படல? உட்காந்து கிக்க பக்க இன்னும் ஒருத்தர் டொக்கு புக்கு அடிச்சுக்கிறாரு. இன்னும் ஒருத்தர் திட்டாங்க போடுறான் வந்து வாங்கி பாரு கஷ்டம் தெரியும். பா நான் என்ன சொல்றேன் மஞ்சள் இருக்கிறாருண்ணா பட்டா நீ ஆடி நீயா பாய் உனக்கு சண்டை வேணாம். நானே கம்பெனி வரல. அப்போ வரல நீ யாருன்னா வச்சுக்கோ. கம்பெனி வரல 5 லட்சம் வாங்கி 5 லட்சம் கட்டிட்டு போயிடுமா? 5 லட்சம் ரூபா. பணம் யாரு வச்சுன்னு கொடுத்தீங்க? என்னது? பணம் யாரு வச்சுன்னு கொடுத்தா? நான் பேசுறேன். பேசு. நானே பேசுறேன். ஒரு லாடு லபு பேசு. ஏன்னா அவன் ஆரணி ரோஜா நாடகம் பண்றது கூட்டம் சேர்த்தது நான் தான் அவனை. தலையை தானே வாங்கி வரேன். டேய் இதெல்லாம் வாங்கத்த சொல்றியா பணம் வாங்கத்த சொல்றியா? நான் யாரே நானா வாங்கினேன் பணம். டேய் யாரா வச்சுன்னு நான் கேட்ட பணம் வெடிக்கிறானா? பணம் யாரு வச்சுன்னு கொடுத்தீங்க? பணத்தை யார் வச்சு கொடுத்தனா கேட்டேன். பணத்தை நான் உம்பல வச்சு தான் கொடுத்தேன். சத்தியமா உண்மைதாங்க. அந்த கங்கை அம்மா புண்ணியத்துல சொல்றேன் எங்க அம்மால வச்சுதானே பணம் கொடுத்தேன். ஆமா ஆமா நான் உம்பல வச்சு தான் கொடுத்தேன். நீ எங்க அம்மால வச்சுக்க. கடவுளே சி தாலே ஐதரா பாய். எங்க அம்மால பணத்துல வச்சுதானே பணம் ஆமா கொடுத்தேன். உம்பல வச்சு தான் கொடுத்தேன். பணம் வேணுமா? போய் எங்க அம்மா சிவகாமி மயிறு புடுங்கு. என் மயிறு புடுங்க. நாங்க பணம் வச்சல மத வந்து வேற புறணுமா? போய் புடுங்கடா என்ன கடி. அண்ணா ராஜா இப்படி வாமா. என்னத்துக்கு? ஆரணி ரோஜா நாடக மன்றத்துக்கு வந்த பிறகுதான் மோரை கிணறு பூவரசனால் பேருக்கு தெரிந்தனால் ஊருக்கு தெரியுது. அருமையான சாப்பாடு நைட்டு எல்லாம் பேக்ல இறக்கி வச்சுட்டு ஆலகாரமன் போயிட்டு அண்ணன் வந்து அப்புறம் பூவரசன் எங்க பூவரசனா இவன் வந்து மேலாம் வச்சு பார்த்துருக்கான். இவன் ஏய்ப்பு வண்டியில கூட்டாது பார்த்தா தெரியுமா? என்ன பண்ண 25 வடை எடுத்துன்னு வந்தா ஒரு கவர் நிறைய. வலியா இருக்கும் வயிறானான்னு தரா பாய். அப்படியே வீட்டுக்கு போய் எண்ணெயில போட்டு மீன் அதை சாப்பிட்டு டேய் ஏண்டா நல்லா அருமையான சாப்பாடா சாப்பிடுற கடைசி வரைக்கும் குழந்தை ரசம் வாங்கிக்கல போர். டேய் என் வயிறு பொய்கறியாவே போடுங்க சாப்பிடு. நீ தூண்டுறது ஒண்ணு வேணான்னு சொன்னா அப்படி சாப்பிடுற ஏண்டா இந்த தொழில் விட்டு போனா எப்படா போய் வேலையை பாரு வேணா ஐயாவுக்கு ஏகப்பட்ட தொழில் எடுக்குது. கவர்மெண்ட் போஸ்டிங் என்னக்காக காத்துங்க எடுக்குது. அப்படியா? நான் தான் வேணான்னு சொல்லிட்டு கூத்தாடி வரேன். அடடா கவர்மெண்ட் வேலை வரல. ஏண்டா கவர்மெண்ட் வேலை வந்து. ஏண்டா கவர்மெண்ட் வேலை வந்துச்சு அவர் 2000 ரூபாய் கொடுக்கணும் குத்துற வேண்டியதானே? அது பெருமாள் உண்டியில போட்ட மாதிரி நினைச்சு ஒரு வருஷம் கோயில்சாமிக்கு 7000 கொடுக்கணும். நாம தான் அவனுக்கும். டேய் நீ நான மாமச்சான் சரி எப்படிதான் போய்ப்ப? நிஜா? எப்படிதான் போய்ப்ப? இந்த ஊரு தலைவர் வச்சுன்னு சாராய கடை வச்சு போய் சொன்னு போவோம். ஏன்னா ஒரு கிராமத்துல ஒரு கோவில் இருக்குதோ இல்லையோ ஒரு பள்ளிக்கூடம் இருக்குதோ இல்லையோ அந்த கிராமத்துல சாராய கடை இருக்கணும். அப்பதான் சரி செழிப்பா இருக்கும் அந்த கிராமம். 145 ரூபா விற்கிறான் பாட்டில் மேல. இதுல வேற 100 ரூபா பெட்ரோல் பண்ணி 3 கிலோமீட்டர் போலூர் போய் வாங்கிட்டு வரதா இருக்குது. ஏமா நம்ம முருள் இருந்துச்சா நம்ம குடிச்சு நம்ம பாட்டு பத்தி கணக்கெல்லாம் இல்ல. அப்படியா? டேய் நீ நான மாம மச்சான் நீ மட்டும் சாராய கடை வச்சு போயிடுச்சுனா கடைசி வரைக்கும் நான் கூத்தாட வேண்டியதானா? ஏன் உனக்கு
நீ இந்த தொழிலை விட்டுடு முடியலன்னா செத்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்றேன், இந்த தொழில் விட்டுட்டு நீ என் கூட வந்துரு. உனக்கு பக்கத்திலே சால்னா கடை போட்டு கொடுத்துட்றோம். டேய் எனக்கு பக்கத்துல சால்னா கடை, உனக்கு சாராய கடை, எனக்கு சால்னா கடை. உனக்கு என்ன வேலை, எனக்கு என்ன வேலை? எனக்கு விக்கிற வேலை, உனக்கு நக்கற வேலை. என்ன வேலை? உலகால நாயகி சொல்லி பார்த்தாயா, அனைத்து மறுபடி செய்து கஜனாக்கு வந்து விட்டது. செல்லி வாதத்தை வார்த்தாயா சேராகவும் சேர்த்து உண்ணாக காத்திருக்கிறது. ஏனென்றால் சேற்று நெருங்கி நடுநட்டை களை பறித்ததால் இவள் பூ போன்ற பதல் அனைத்தும் பேரும் சகதியமாக சேர்த்து புண்ணா காய்ச்சலிக்கிறது. ஒரு நேரத்தில் எனக்கு வச்சாடாம பேரு சந்திரசேகர் ஜமீன். எப்போது வந்திரைக்குள்ளே கரத்தோட்டு எடுத்து அகோர் உருவத்தை வட்டாயோ சந்திரசேகர் ஜமீனாதனி. இன்று முதல் சந்திரசேகர் நாயனா. சந்திரசேகர் நாயனார் என்று வச்சாச்சு. இவர் பாதத்தை பார்த்தாலே சேராக சேர்த்து புண்ணாக காய்ச்சலிக்கிறது. ஆகிறார் இவர் சாதா செல்ல கிடையாது. இன்று முதல் சேத்திக்கால் இந்த செல்லியம்மனுக்கு மற்றொரு பெயர் சேத்திக்கால் செல்லி என்ற பெயராகப்பட்டது. வருங்காலத்தில் பாமர மக்கள் அனைவரும் அறிய வேண்டும். இந்த சந்திரசேகர் நாயனார் சூடப்பட்டது. இந்த சேத்திக்கால் செல்லியம்மனை திருவிழா வெகு சிறப்பாக நடக்கக்கூடிய இடம் மேல் மருத்துவ மதுராதகம் என்று சொல்லக்கூடிய மாநகரத்தில் ஆண்டுதோறும் இடைவிடாத திருவிழா சேத்திக்கால் செல்லியம்மனுடைய திருவிழா வெகு சிறப்பாக நடக்கும். காலையில எழுந்த உடனே முதல் பால் கன்னிக்குட்டிக்கு தான் ஆரோக்கியா மில்க் நம்ம ஊரிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. அது மட்டும் கிடையாது, தயிர் போட்டு பெஞ்சு அடிச்சா ருசி ஆகும். நேற்று வராது, முட்டி வராது. ஆமா, இவன் தான் முதல் பால் கன்னிக்குட்டி கொடுப்பான், நாய்க்குட்டி பூனை குட்டி கொடுப்போம். முன்னாடியே சொல்லிட்டு செத்துறான்ட்டு நான் கோஞ்சாமி ஆட விடுவோம். அடி வயத்துல கத்துனா அப்பயும் தொண்டை காரில் வர மாட்டேங்கிறா. என்னன்னு பாடுறாடே, தண்டையில என்ன இருக்குன்னு பாடுறா. சாமியா தொண்டையில் கிச்சு கிச்சு இருக்கிறது. தொண்டையில் கிச்சு இருக்கிறதா? எதனா சொல்லுடா, மருந்து சொல்லுடா. சச்சு மாத்திரை சாப்பிடுங்க, எக்கு மாத்திரை சாப்பிடுங்க, கிச்சு கிச்சு போகுது. என் மனிதர்கள் இருந்தா மேலும் விலைக்கு அரித்து சமைச்சு சமைச்சு போட்டுருக்கேன். என் மனைவி இல்லையடா, என் மனைவி இல்லையே. கேட்டாரே இந்த தெவடியா கேட்டாரே, தாய்க்கு தலைமகளாக இருக்க வேண்டும், தலைச்சகர் சுமந்திருக்கிற பெண்ணாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பெண்ணை நான் அப்படி கொடுத்தால் உன் கண்முன்னே தோன்றி காட்சி கொடுத்து உன் மனசு நான் செய்து முடிக்க. இந்த தேவடியா வார்த்தையை கேட்டு ஏன் அன்பு மனைவி ஆசை மனைவி மருதை நரம்பு ஏய் செல்லை என் மனைவி தான் செஞ்சிருப்பாள. எங்கடி சாப்பாடு சாப்பாடு செய்ய முடியாது, செய்ய முடியாது, முடியாதுடா. இந்த வார்த்தை கேட்பதற்கு உனக்கு நரம்பு கொடுத்து இந்த கல்லுக்கு மஞ்சள் குங்குமம் தீபாவளி செய்தனே. அப்படி என்றால் இது தெய்வமா? இது தெய்வமா? கிடையாது, இது வெறும் கல்லு. பாருங்க, மிக கடுமையான காட்சி. 3 செங்கில் 3 தேங்காய் ஒழிச்சிருக்காருன்னா இந்த மந்திரத்திலே சித்து வேலை சொல்லுவாங்க. கேரளா மாநிலத்தை ஆலங்குழா என்ற ஒரு இடத்துல கத்து கொடுக்குறாங்க. அந்த தம்பி கத்து உணர்ந்தார். இது மட்டும் இல்லாமல் கந்தன் காரகோட நாடகத்தில் நேற்று அந்த நாடகம் ஆனோம். கந்தன் காரகோட தான் அந்த நாடகத்தில் மோடி வைப்பது மோடி இருப்பது அந்த
மந்திர அந்த சித்து வேலையெல்லாம் அந்த தம்பி தான் செய்வாங்க. திரும்பி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரிபிள் முடிச்சுக்காரு, பிஏ பண்ணிட்டு இருக்காரு, ஒரு படிச்ச ஒரு பட்டதாரி. இந்த நாடத்தில் இப்படிப்பட்ட ஒரு கடுமையான காட்சி செய்து நல்லா உழைக்கிறாங்க. அவர் கொஞ்சம் எல்லாம் கைத்தட்டி உற்சாகப்படுத்தலாமா? நமது கிராம சேர்ந்த முருகனையா அந்த குடும்பம்